திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 4ஆம் தந்திரம் 5வது அத்தியாயம் சத்தியபேதத்தில் இன்று 1060வது மந்திரம் சிந்திக்க உள்ளோம். தலைவி தடமுலை மேல் நின்ற தையல் தொலைவில் தவம் செய்யும் தூய் நெறி தூகை கலை பலவென்றிடும் கண்ணியன் உள்ளம் நிலை பெற இங்கே நிறைந்து நின்றாளே. வாங்க ஐயா, ப்ரொஃபசர் ஐயா, தளத்தை வழிநடத்துங்கள். மிக்க நன்றி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம இன்னைக்கு ஆன்ம சுவாசம் திருமந்திர கிளப்ல காலை 6:30 7 மணிக்கு இருக்கிற கிளப்ல இன்னைக்கு பார்க்க இருக்கிற பாடல் 1060. அதுக்கு முன்னாடி அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. பாடல் 1060. தலைவி தடமுலை மேல் நின்ற தையல் தொலைவில் தவஞ்செய்யும் தூய் நெறி தோகை கலைபல வென்றிடும் கண்ணியன் உள்ளம் நிலைபெற இங்கே நிறைந்து நின்றாளே அப்படின்னு பாடல். நம்ம குறிப்பா சரவணன் ஐயா தளத்துல இருந்து எடுத்தோம்னா இதோட விளக்கம் பாடல் இதுக்கு முன்னாடி உள்ள பாடல்ல உள்ளபடி தலைவியாக இருக்கும் ஸ்ரீ வித்யா தேவி அனைத்திற்கும் மேலான ஞானத்தின் உச்சியில் நின்று உலகத்தோடு கலந்து அனைத்து உயிர்களுக்கும் அவரவர்களின் செயல்களுக்கு ஏற்ற சரிசமமான அறிவை கொடுக்கும் ஞானப்பாலை அருளுகின்றாள். இந்த சக்தியானவள் என்றும் மாறாதவளாக அனைத்து செயல்களையும் செய்வதற்கு தேவையான ஞானத்தை அருளி அதில் வெற்றியும் பெற்று இருக்கின்றாள். திரிபுரை சக்தியாக இருக்கும் இந்த ஸ்ரீ வித்யா தேவியை எனது உள்ளத்துக்குள்ளே வைத்து நிலை நிறுத்தியதால் அவள் எனக்குள் முழுவதும் நிறைந்து நிற்கின்றாள். கருத்து பார்த்தீங்கன்னா, அனைத்து செயல்களையும் செய்யும் ஞானத்தை வழங்குகின்ற திரிபுரை சக்தியானது ஸ்ரீ வித்யா தேவி எனும் பெயருடன் உயிர்களுக்குள்ளே என்றும் மாறாமல் நிலை பெற்று நின்று அவரவர்களின் செயல்களுக்கு ஏற்ற அறிவை கொடுப்பதை இந்த பாடலில் அறிந்து கொள்ளலாம்னு சொல்றாங்க. சரி, இன்னொரு ஆசிரியரோட உரையிலிருந்து பார்க்கும்போது, திருவருள் அம்மை அண்ணாந்து ஏந்திய வனமுலையினுடைய தையலாகிய தலைவி அவளே கெடாத நற்றமஞ்செய்யும் செந்நெறி தோகை மறைமுறை முதலாகிய உறுதி நூல்களும் இலக்கண இலக்கிய முதலிய எழில் நூல்களும் உலகுய உள் நின்று உணர்த்தி அருளிய என்றும் ஒரு படித்தாம் கன்னியாவளும் அவளே. அவ்வம்மை கன்னியானமையால் அவள் தம் திருமுலை கை வாய்ப்படாதது. அவள் பிறவா பிறவியல் ஆதலின் அவளும் முளையுண்ணாதவள். என்னுள்ளம் அவள் பால் நிலை பெற்று நிற்பதன் பொருட்டு வெளிப்பட்டு நிறைந்து நின்றனள். மறைனா வேதம், முறைனா ஆகமம்னு சொல்றாங்க. கலைபல வென்றிடுங்கண்ணி வேதங்கள் ஆகமங்கள் வல்ல சக்தின்னு சொல்றாங்க. சரி, இன்னொரு இதுல பார்க்கும்போது கொஞ்சம் விளக்கம் எப்படி இருக்குன்னா, வழிபாடுகளின் தலைவி என மேற்கூறப்பட்ட திரிபுரை கொங்கைகள் விம்ம நிற்பவள், அழிவில்லாத தவத்தை செய்யும் தூய நெறியை உடையவள், நூல்கள் பலவற்றையும் தன்னுள் அடக்கி நிற்பவள், என்றும் கன்னியாய் இருப்பவள். அவள் இவ்வுலகில் என் உள்ளத்திலே நீங்காது நிறைந்து நிற்கின்றாள். தலைவி என்றது அணுவாதம். கொங்கைகள் பால் சுரந்து விம்ம நிற்றல், அருட்பெருக்கையும் தவம் செய்தலும் நூல்களை அடக்கி நிற்றலும் ஆசிரியத்தன்மையும் கன்னிமை பற்றின்மையும் விளக்குவனவாம். அதனால திரிபுரை ஒன்றோடு ஒன்றொவ்வாத நிலைகள் பலவற்றையும் உடையலாதால் கூறப்பட்டதுன்னு சொல்றாங்க. சான்றோர்களா வந்திருக்கீங்க. வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஓம் திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம் சரணம். இந்தியாம்மா வாங்கம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஓம் நமசிவாய போற்றி. ஓம் நமசிவாய போற்றி. ஓம் திருமூலரே போற்றி. 1060வது திருமந்திரம். தலைவி தட மார்பு மேல் நின்ற தையல்
தொலைவில் தவம் செய்யும் தூய்நெறி தோகை கலைபல வென்றிடும் கண்ணி என் உள்ளம் நிலைபெற இங்கே நிறைந்து நின்றாளே. தடம் என்பதன் பொருள் அகன்ற, தையல் என்பதன் பொருள் பெண். உயிர்குலத்தின் தலைவி, அழகிய மார்பினை உடைய பெண் அவள். அழிவற்ற தவங்களை செய்யும் அறநெறிகளை அருளி செய்த தோகை மயிலனைய மங்கை. ஆய கலைகள் 63. ஆய கலைகள் அனைத்தையும் உள்ளிருந்து உணர்த்தி அருளும் ஒப்பற்ற சிவசக்தி அவளே என் உள்ளத்தில் நிலைத்து நின்று அருளினாள் என்று திருமூலர் அம்மையை நினைத்து திருமந்திரத்தை படைத்துள்ளார். இதற்கிணையான பாடல் அபிராமி அந்தாதியில 40வது பாடல். வாழ்நுதற் கண்ணியை விண்ணவர் யாவரும் வந்து இறைஞ்சி பேணுதற்கு எண்ணிய எம் பெருமாட்டியை பேதை நெஞ்சில் காணுதற்கு அந்நியல் அல்லாத கண்ணியை காணும் அன்பு பூணுதற்கு எண்ணிய எண்ணமன்றோ முன்செய் புண்ணியமே என்கிறார் அபிராமி பட்டர். வாழ்நுதல் கண்ணி, இதனுடைய பொருள் ஒளி பொருந்திய. நுதல்னா நெற்றி, நெற்றியில் கண்ணுடையவள். விண்ணவர் யாவரும் வந்து இறைஞ்சி பேணுதற்கு எண்ணிய எம் பெருமாட்டி, இதனுடைய பொருளை காண்போம். வானோர் அனைவரும் வந்து வணங்கி போற்றி புகழ நினைக்கும் சிறப்பையுடைய எமது பெருமைக்கு உரிய தலைவி ஆவாள். பேதை நெஞ்சில் காணுதற்கு அந்நியல் அல்லாத கண்ணி, அறியாமை முதலியன நிறைந்த நெஞ்சில் பார்க்க முடியாமல் தொலைவில் நிற்கும் நித்திய கன்னியாக திகழ்பவள் அம்பிகை என்கிறார் அபிராமப்பட்டர். காணும் அன்பு பூணுதற்கு எண்ணிய எண்ணமன்றோ முன்செய் புண்ணியமே. அங்கனம் அந்நியல் அல்லாத கன்னியாகிய நின்னை காண வேண்டுமென்று தோன்றிய எண்ணமே முன் செய்த புண்ணியத்தின் பயன் என்று அபிராமப்பட்டர் நமக்கு வழிகாட்டுகின்றார். அவருடைய வழிகாட்டுதலின்படி நாம் அம்மையை நினைத்து அவளுடைய அருள் பெற்று நல்வாழ்வு வாழ்வோம், மற்றவர்களையும் வாழ வைப்போம். வாய்ப்பிற்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். சிவசிவ திருச்சிற்றம்பலம். ரொம்ப நன்றிங்கம்மா. வாழ்வோம் வாழ வைப்போம். நன்றிங்கம்மா. கத்தியம்மா வாங்கம்மா. நன்றி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம பார்த்தோம் வரிசையா நம்ம லேனையா வச்சாங்க, சத்யநாராயணையா விளக்கம் சொன்னாங்க ரொம்ப அழகா. குஞ்சியம்மா சொல்லியிருக்காங்க அழகா. இப்போ இதுல நம்ம கூடுதலா பார்க்கறதுக்கு ஒரு சின்ன நுணுக்கம் மொத்தம் பார்த்துட்டு நம்ம அடுத்த ஆளுக்கு போயிடலாம். என்ன சொல்றாங்க? முதல்ல அவளை தலைவி அப்படின்னு சொல்றாரு. அதற்கு பிறகு தையல் அப்படின்றாரு. எப்பேற்பட்ட தையல்? தடமுலை மேல் நின்ற தையல் அப்படின்றாரு. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொல்றாரு. தொலைவில் தவம் செய்யும் தூய்நெறி தோகை அப்படின்னு சொல்றாரு. கலை பலவென்றிடும் கன்னி அப்படின்னு அடுத்த வார்த்தையில கன்னி அப்படிங்கிறாரு. அதுவும் எப்பேற்பட்ட கன்னி அப்படின்னா கலைகள் பலவென்றிடும் கன்னி அப்படின்றாரு. என் உள்ளம் நிலை பெற இங்கே நிறைந்து நின்றாளே அப்படின்றாரு. இப்போ இது எல்லாமே ரொம்ப ஜாம் பேக்டா நிறைய விஷயங்கள் உள்ள இருக்கக்கூடிய ஒரு விஷயம். தலைவின்னு அது ஒரு பருவம். தையல் அப்படிங்கிறது இன்னொரு பருவம். ஆனா இந்த தலைவி அப்படிங்கிற ஒரு இடம் ஒரு தன்மை, மன்னிக்கணும், தலைவிங்கிறது ஒரு தன்மை, தையல்ங்கிறது ஒரு பருவம், கன்னிங்கிறது ஒரு பருவம். இப்போ இந்த தலைவிங்கிற இந்த தன்மை எல்லா இடத்துலயும் இருக்கலாம். தையலா இருக்கும் போதும் அவள் தலைவியாக இருக்கலாம், கன்னியாக இருக்கும் பொழுதும் அவள் தலைவியாக இருக்கலாம். இதுக்கு இடையில ஒரு வார்த்தை சொல்றார். தவம் செய்யும் தூய்நெறி தோகை அப்படின்றாரு. இப்போ மயில் தோகை மயிலுக்கு உண்டான ஒரு தன்மை. ஆனா நீங்க பார்க்கணும், இது ஆண் தன்மைக்கு உண்டா. ஆண் மயிலுக்கு தான் தோகை இருக்கும்.
ஆனா இங்க என்ன சொல்றாரு, தொலைவில் தவம் செய்யும் தூய் நெறி தோகை அப்படின்றார். இப்ப தோகைய ஒரு இடத்துல இந்த இடத்துல கொண்டு வர்றாரு. ஆஹ் அதுவும் எப்படின்னா தவம் செய்யும் தூய் நெறி தோகை அப்படின்றாரு. அப்படின்னா இந்த தவம் அப்படிங்கறத வந்து நல்ல விஷயங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். நன்மை தரக்கூடிய, இல்லைன்னா ஒழுக்கம், அந்த மாதிரியான ஒரு தன்மையில வந்து நம்ம இந்த தவம் செய்யும் தூய் நெறி அப்படிங்கிறத வந்து நம்ம எடுத்துக்கலாம். சொல்றாரு தூய நெறியே தவத்தையாக கொண்டு இருக்க எதை மாதிரினா தோகை மயில் மாதிரி அப்படின்றார். தோகை மயில் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியும், விரிந்து பறந்து அப்படியே ரொம்ப அழகா இருக்கும் பாக்குறதுக்கு. ஆனா இந்த இடத்துல தோகை மயில் யாருக்கு இருக்கும்? புவர் கனெக்ஷன் கேட்கலங்கம்மா. அம்மா நீங்க பேசுறது கேட்கலைங்கம்மா. தெரியல சத்யநாராயணா, நீங்க சொன்னது கூட எனக்கு புவர் கனெக்ஷன் காட்டுது. நெட்வொர்க் ப்ராப்ளம் போல இருக்குங்க. அதாவது குறிப்பிட்ட டைரக்ஷன்ல எந்த டைரக்ஷன்ல வருதோ அந்த இடத்துல. அம்மா இப்ப பேசுங்கம்மா, கேக்குதுங்கம்மா. இப்போ இந்த இடத்துல தோகை அப்படின்னு சொல்றதுனால நம்ம வந்து ஆண் மயிலை கொண்டு வர்றாங்க. அப்ப எதற்காக இந்த இடத்துல தையலை சொல்றாங்க, கண்ணிய சொல்றாங்க, அதற்கு பிறகு இடையில ஒரு ஆணை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை வந்திருக்கு. எதுக்கு அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு இது ஒண்ணு இருக்கு. நம்மளுடைய லலிதா சகஸ்ரநாமத்துல ஒரு வார்த்தை உண்டு. சிவ அன்னைய வந்து சொல்லு கொடுக்கும் போது சிவா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சிவா அப்படின்னா என்ன அப்படின்னாக்க அவளை குறிக்கக்கூடியதுதான். நம்ம வந்து சிவா அப்படின்னாக்க சிவத்தை மட்டுமே குறிக்கக்கூடிய சொல்ல நம்ம நினைச்சுப்போம். இல்ல, அவளை என்ன சொல்லுவாங்க, சிவ காமேஸ்வராங்கஸ்தாயை அப்படிம்பாங்க. அதாவது ஆண் முழுமையாக அந்த சிவத்தை வந்து முழுமையாக ஆக்கிரமிப்பு செய்யக்கூடிய காமேஸ்வரியாக அவள் இருக்கிறாள் அப்படிங்கிற ஒரு பொருள் வரும். அதுல இன்னும் ரொம்ப விளக்கமா போனா நம்ம இன்னும் ரொம்ப ஆழமா உள்ள போக வேண்டியிருக்கும், டைம் இல்லை. மொத்தத்துல அவன் காமேஸ்வரனாக இந்த உலகை படைக்கக்கூடிய தன்மையை, அந்த ஒரு விருப்பத்தை கொண்டிருக்கும் பொழுது யார் அந்த தன்மையாக இருக்கிறாள், யார் அந்த விருப்பமாக இருக்கிறாள் அப்படின்னா அதான் சக்தி. அப்போ சிவம் இருப்புல இருக்கக்கூடியது. ஒரு எண்ணம் வந்துடுனாலே அந்த எண்ணம் எது அப்படின்னாக்க அது அன்னை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த இடத்துல இவள் ஆணாகவும் இருக்கிறாள், பெண்ணாகவும் இருக்கிறாள் அப்படி. இந்த இடத்துல இது வந்து ரொம்ப ரொம்ப ஆழமான ஒரு இடம். ஏன் இந்த இடத்துல உள்ள வச்சிருக்காரு நம்ம பார்க்கணும். தொலைவில் தவம் செய்யும் தூய்நெறி தோகை அப்படின்னு சொல்றாரு. அப்போ தவம் என்று வந்து விட்டாலே நம்ம அவ நம்மை முழுமையாக ஆட்கொண்டு விடுவாள். அது வந்து அந்த தன்மை வந்து நம்மை முழுமையாக ஆட்கொண்டு நம்மை கரையேற்றக்கூடிய தன்மையை கொண்டு தருபவள் அப்படிங்கிற ஒரு ரொம்ப நுணுக்கமான ஒரு விஷயம் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அதனாலதான் தடமுலை மேல் நின்ற தையல் அப்படிங்கும்போது இந்த ஸ்தனவாரம், முலைனா ஸ்தனவாரம்னு நம்ம சொல்லுவோம். அந்த மார்பகங்கள் வந்து எப்படி இருக்குன்னா விரிந்து இருக்கிறது. அப்படின்னா எதற்கு அப்படின்னா அது நமக்கு தெரியும். இந்த உலகிற்கே சொல்றாங்க. அப்பேற்பட்ட தையல் முழுவதுமாக நம்மை ஆட்கொள்ளத்தக்கதாக இருக்கும். அப்படி ஆட்கொள்ளும் பொழுது நம்மால் கலை பல வென்றிடும். இந்த இடத்துல கலை அப்படிங்கறது வந்து
நம்ம வந்து இந்த 16 ஷோடச கலைகள்னு சொல்றவங்களும் இருக்காங்க, ஆய கலைகள் 64ன்னு சொல்றவங்களும் இருக்காங்க. நம்ம இந்த இடத்துல கலைபலம் என்றிடும் கன்னி அப்படின்னாக்க நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, யோக நெறியில பார்க்கும்பொழுது இந்த 16 கலைகள் தாண்டி நிற்கக்கூடியவள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். கன்னி அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த உள்ள இருக்கக்கூடிய மூலாதார சக்தியாக இருக்கக்கூடியவள், கன்னியாக இருக்கக்கூடியவள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கலாம். என் உள்ளம் நிலை பெற இங்கே வந்து நின்றாளே, அப்ப நம்ம இல்ல உள்ள நிலைச்சு நிக்கிறதுனா நம்ம இல்ல, அவள்தான் நம்முள்ளே நின்று நமக்கு அத்தகைய அனுபவத்தை தருகிறாள். எப்படி அப்படின்னா, அதுக்குதான் இந்த தவம் செய்யும் தூய்நெறி தோகை. அப்ப அவளே முழுமையாக நிறைந்து நம்முள்ளே நிலை பெற்று நிற்கிறாள். இது அவள் செயல். அப்ப அவள் செயல்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சரணாகதி பண்ணணும், சரண்டர் பண்ணணும். அப்படி பண்ணும் பொழுது நம்மால் வெகு எளிதாக அவளுடைய பேரருளை பெற முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு மந்திரம் இது. இதை நம்ம இன்னும் ஒன்னொன்னா டீகோட் பண்ணலாம். தலைவி தடைமுலை மேல் என்ற தையல்ங்கிறத வேற மாதிரி டீகோட் பண்ணலாம். தூய்நெறி தோகை அப்படிங்கிறதுக்கு உண்டான விஷயம் நான் சொல்லியிருக்கேன். இதை இன்னும் விரிச்சு சொல்லலாம். நமக்கு டைம் இல்லை இன்னைக்கு. ஆனாலும் இப்படி ஒரு அற்புதமான ஒரு மந்திரத்தை நம்முள்ளே விதைத்த இந்த பொழுதுக்கு நன்றி சொல்லி நான் என்னுடைய பகிர்தலை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. ரொம்ப நன்றிங்கம்மா. நீங்க சொன்ன மாதிரி இன்னும் பல கோணங்கள்ல பார்க்கலான்னு, அப்படி ஒரு கோணத்துல பாக்குறதுக்கு நம்ம சரவணன் ஐயா வர்றாரு. வாங்க ஐயா. வணக்கம். இதுல ஐயா பேசுறது கேட்கலங்கய்யா. சரவணன் ஐயா பேசுறது கேட்கல. ஆடியோ ஐயா நீங்க பேசுறது கேட்கல. சரவணனே நீங்க ஆரம்பிக்கும் போது கேட்டது, அதுக்கப்புறம் அந்த ஒரு வார்த்தைக்கு அப்புறம் கேட்கலீங்க. ஐயா கேக்குதுங்களா? இப்ப கேக்குதுங்கய்யா, இப்ப கேக்குது. எங்க விட்டுச்சுன்னு தெரியல, நான் பாட்டு பேசிட்டு இல்ல இருக்கேன். இல்ல நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு வார்த்தை சொன்னோடனே ஒளி இல்ல. நீங்க முதல்ல இருந்தே பேசலாம். சரி, ஓகே, நான் முதல்ல இருந்தே ஆரம்பிக்கிறேன். நல்லது. ஸோ இந்த பாடல் ஸ்ரீவித்யா தேவி நேற்று பார்த்துருப்போம். ஸோ வித்தைக்கு தலைவி ஆமி அப்படின்னு முடிச்சிருப்பாரு. ஸ்ரீவித்யா தேவி அவளுடைய இயக்கத்தையும் அவள் என்ன செய்கிறா அப்படின்றது தான், எப்படி ஞானத்தை கொடுக்குறா, எப்படி செயல்பட வைக்கிறாள் அப்படின்னு சொல்லப்படுதான் அந்த பாடலுடைய கருத்து. ஸோ தலைவி அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. எந்த தலைவி? ஸ்ரீவித்யா தான், ஞானத்தை கொடுக்கக்கூடிய தலைவி தான். அவள் தடமுலை அப்படிங்கிறார். ஸோ தடமுலை அப்படின்னு சொல்றது, தடம்னா என்ன? ஒரு பொருள் அங்கே இருக்கிறது என்பதற்கு ஒரு அறிகுறி. இப்போ யாராவது வந்துட்டு போனாங்கன்னா அந்த கால் தடத்தை பார்த்து இங்கே யாராவது வந்துட்டு போயிருக்காங்க, தடம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ இங்கே ஞானம் என்று ஒன்று இருக்கின்றது என்பதற்கு தடம் என்ன? நாம் சரியானபடி பேசி கொண்டிருக்கிறோம், எதையாவது சரியானபடி செய்கிறோம். ஸோ செய்யறதுக்கு ஒரு அறிவு வேணும் இல்லையா? இப்போ இதுதான் இந்த இடத்துல தடயம். ஸோ உள்ள இருந்து அம்மா இதை செய்ய வைக்கிறா இல்லையா? ஒரு சமைக்கிறதுக்கு கூட ஒரு அறிவு வேணும் இல்லை? எல்லாராலையும் செய்ய முடியாது. அப்போ கரெக்டாக குழம்பு வச்சு, சோறு வச்சு, ரசம் வச்சு எல்லாத்தையும் செஞ்சு கரெக்டாக வைக்கிறாங்க அப்படின்னா அதற்கு உள்ள ஒரு அறிவு இருக்கணும். அப்போ இந்த அறிவு கொடுக்கறது யாரு? இறைவி தான். அப்போ இறைவி அங்கே இருக்கிறாள் அப்படின்றதுக்கு ஆதாரம் அதுதான் இந்த இடத்துல. இது சமைக்கிறதுன்றது ஒரு உதாரணத்துக்கு சொன்ன இந்த இடத்துல. ஸோ மனிதன் என்னென்னலாம் வேலைகள் செய்கிறானோ அதற்கும் அவள் தான் காரணம். இதற்கு மேலே ஆன்மீக ரீதியாக தியானம் செய்தாலோ தபம் செய்தாலோ என்ன விதமான செயல்களை செய்தாலும் நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த குண்டலினி சக்கரை இயக்கங்கள் இப்படி நிறைய சொல்லலாம் இல்லைங்களா? ஆன்மீக முன்னேற்றங்கள் சொல்லலாம். இது எல்லாமே அவ தான் இருக்கிறா. அதற்கு ஆதாரம் அவ தான் இங்க இருக்கா. அப்படி தடமா அவ இருக்கிறவ முளை அப்படிங்கிறார். முளைனா இங்க அமிர்தத்தை கொடுக்கறது இந்த இடத்துல. ஸோ அப்போ அமிர்தம்ன்றது என்ன? இந்த இடத்துல ஆதாரம், நம்ம செய்யற செயலுக்கு ஆதாரம். ஸோ அதுவும் அவளா தான் இருக்கின்றான். அவளா தான் இருந்து அவ தான் கொடுக்குறா இந்த இடத்துல. ஆனா மேல் நின்ற தையல் அப்படிங்கிறா. இவ தான் என்ன பண்றாத அந்த செயலோடு கலந்து இருக்கிறாள். எந்த செயலா இருந்தாலும் சரி, உதாரணத்துக்கு சமையல் சொன்னோம் இல்லையா? இப்ப சமையலே இப்ப செய்யறதெல்லாம் இவங்க தான். உள்ள இருந்து அறிவை கொடுக்கறதும் அவ தான்.
ஆனால் அந்த செயலிலும் கலந்து இருப்பவளும் அவள் தான். எப்படி அந்த அரிசியில பருப்புல என எல்லாத்துலயும் அவள் தான் கலந்துருக்கா. இந்த தையல்னு சொல்லப்படுறது என்னன்னா தையல் நாயகின்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு துணி தைக்கிறான் அப்படின்னா மிஷின்ல பார்த்தா தெரியும், மேலிருந்து ஒரு நூல் வரும், கீழே இருந்து ஒரு நூல் வரும், நடுவுல துணி இருக்கும், ரெண்டுத்தையும் சேர்த்து இந்த நூல் பின்னிடும். அப்ப என்ன ஆயிடுச்சு, நடுவுல இருக்க துணி ஒண்ணு, மேல இருக்க நூல் ஒண்ணு, கீழே இருக்க நூல் ஒண்ணு, மூணும் சேர்ந்து ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து இருப்பது இந்த இடத்துல. ஸோ அது போலவே நமக்குள்ள நாம ஒன்று இருக்கோம், நமக்குள்ளேயே அவ கலந்துருக்கா, நாம செய்யற செயல்லையும் கலந்துருக்கா அவ. ஸோ மேல இருந்து ஒரு நூல், கீழே இருந்து ஒரு நூல்ன்ற மாதிரி நம்ம கிட்டேயும் கலந்துருக்கா, நம்ம செயலையும் கலந்துருக்கா. இதுதான் இந்த இடத்துல தையல். அப்போ ஒரு செயல் நடக்குது அப்படின்னா அந்த செயல்ல அவ தான் இருக்கா, செயலை செய்ய வைக்கிறதும் அவளா தான் இருக்கா, அதனுடைய வெற்றி அதுவும் அவளா தான் இருக்கா இந்த இடத்துல. இதை முதலடியில சொல்றாரு. அடுத்து தொலைவில் தவம் செய்யும் தூய்நெறி தோகை அப்படிங்கிறார். இந்த தொலைவில், தொலை அப்படின்றத, தொலைவில் அப்படின்றது தூரத்துல அப்படின்னு நம்ம பேச்சு வழக்குல சொல்லுவோம், தொலைவில் தூரம் அப்படின்னு. ஆனால் அதை கொஞ்சம் பிரிச்சு படிக்கணும். தொலைவில் அப்படின்னு பிரிச்சு படிக்கலாம். தொலை அப்படின்னா தொலைஞ்சு போறது இல்லை இல்லையா, தொலைந்து போவது அப்படின்னும் இல்லை, தூரம் என்றும் பொருள் அல்ல. தொலை அப்படின்றதுக்கு நம்ம அகராதியில ஒப்பு அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. ஒப்புன்னா என்ன, சரிசமம். எதற்கு சரிசமம், இங்க யார் எந்த வேலையை செய்கிறார்களோ அவர்கள் எந்த அளவிற்கு அவர்களுக்கான தகுதி இருக்கிறதோ, சரிங்களா, தகுதி இருக்கிறதோ இல்லை அவர்களுடைய ஆர்வம் எண்ணம் இருக்கிறதோ அதற்கு ஏற்ற அளவில், அதற்கு ஒப்புமை, அதற்கு இணையான அளவிற்கு இங்கு அந்த செயலையும் செய்து வெற்றியும் அவள் கொடுக்கிறாள். இதுதான் தொலை அப்படின்னு சொல்லப்படுறதுக்கு. வில் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம அம்பு விடுறோம் இல்லையா, ஆரோன்னு சொல்லுவோம், அது கிடையாது. இந்த இடத்துல வில் என்றால் வெளிச்சம் என்ற ஒரு பொருள் இருக்கு. ஸோ அப்போ என்ன ஆகுது, இந்த இடத்துல தொலை என்றது சரிசமமான, அவர்கள் ஒரு சாதகர் இருக்காரு, அவருக்கவே இணையான அவர் செய்கின்ற சாதகம். ஒரு நாள் ஃபுல்லா தியானம் செய்தார்னா அதற்கான பலன், அதற்கு சரிவிகித ஒப்பான பலன் இந்த இடத்துல கொடுத்து அதன் வழியாக அந்த வெளிச்சத்தையும் அவள் தான் கொடுக்கிறான். வெளிச்சம்னா பலன் இந்த இடத்துல, அதையும் கொடுக்கிறான். தவம் செய்யும் தூய்நெறி தோகை அப்படிங்கிறார். ஸோ தவம் செய்யும் அப்படின்னா இந்த இடத்துல அம்மா ஸ்ரீவித்யா அம்மா கண்ணை மூடிட்டு உட்காந்து தியானம் பண்றாங்க அப்படின்னு நேரடியாக அப்படி பொருள் எடுத்துக்கூடாது. தவம் என்ற சொல்லுக்கே ஒரு செயலை சரியானபடி செய்தல், தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கல் அப்படின்னு பொருள் இந்த இடத்துல. இப்போ தவம் செய்யனா கண்ணை மூடி இப்படி உட்கார்ந்தாங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு முழிச்சுக்கிறது, எந்திரிச்சு போறது அதெல்லாம் கிடையாது. ஆயிலுக்கும் அதை கண்ணை மூடி உட்கார்ந்துக்கிட்டு அப்படி தொடர்ந்து எந்த ஒரு செயலை தொடர்ந்து செய்கிறோமோ அதெல்லாம் தவம் தான். தவம் போல் வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, சரியானபடி செய்தல். ஸோ அப்போ இந்த அம்மா என்ன பண்றாங்களா, ஒரு மனிதன் இருக்கான், அவன் பிறக்கிறது இறக்க வர்றதுக்கு வரைக்கும் அவனுக்கு தேவையானது, அவனுக்கு மட்டுமல்ல இந்த உலகத்திற்கே தேவையான என்னென்னலாம் தேவை எல்லாத்தையுமே அவர் சரியான நேரத்தில் சரியானபடி செய்து கொண்டே இருக்கிறாள். எந்த நேரத்துலையும் எனக்கு இவ்வளோ வேலை செஞ்சுட்டேன் ரெஸ்ட் எடுக்கிறான்லாம் அவன் உட்கார்றதெல்லாம் கிடையாது. கரெக்டாக பர்ஃபெக்டாக தவம் போல அதை ஒரு வேலையை செய்து கொண்டே இருக்கிறாள். எப்படி செய்கிறா, தூய்நெறி தோகை அப்படிங்கிறா. தூய்னா இந்த இடத்துல அவள் செய்கிற அந்த கொடுக்குற அந்த செயல்னால இங்கே நன்மை மட்டும்தான் விளைகிறதை தவிர்த்து தீமை என்ற ஒன்றுமே விளைவதே இல்லை. ஸோ தூய்மையாக சுத்தமாக கரெக்டாக எல்லாத்துக்கும் நன்மை மட்டும்தான் கிடைக்குது இந்த இடத்துல. ஸோ அதான் நெறினா வழி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ தூய் நெறினா நல்ல வழியை காட்டக்கூடிய, அவள் செய்கிற அந்த தவத்தின் வழி அவள் கொடுக்கறது எல்லாமே நல்ல வழியை காட்டிக்கிட்டே இருக்கு, செய்து கொண்டே இருக்கிறாள். தோகை என்று சொல்லப்படுவது என்னன்னா, இப்போ மயில் தொகையை வச்சு நம்ம வருடுவோம் இல்லையா, எப்படி வருடுவோம், ஒரு புண்ணோ தீக்குன்னோ காயம் ஆயப்பட்டுச்சுன்னா அதில் ஒரு மருந்தை தொட்டு அதில் தான் வருடுவாங்க. ஏன்னா அது கொஞ்சம் சுகமா இருக்கும். அப்போ என்ன இருக்கு, அந்த சுகம் என்று சொல்லக்கூடிய எதை குறிக்குது, அம்மா ஒரு விஷயத்த செய்ய வைக்கிறா, அது மனிதனுக்கு எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்துவதே இல்லை, அப்படியே சுகமா இருக்கு அவன் செய்யற செயல். ஆஹா ரொம்ப நல்லா இருக்கு, அனுபவிச்சு செய்வோம் இல்லையா, அந்த அனுபவித்து என்ற வார்த்தையை ரொம்ப ரசிச்சு செய்யறோம், அனுபவிச்சு செய்யறோம். அந்த ரசிப்பு ரசனை எங்க இருந்து வருது, ஒண்ணு மனசு அனுபவிக்குது இல்ல உடம்பு அனுபவிக்குது இல்லையா, அதை கொடுக்கறது யாரு, அதுவும் அவ தான் கொடுக்குறா. ஸோ செய்யவும் வைத்து அந்த அனுபவத்தையும் அவள் அங்கு கொடுக்கிறாள். ஸோ அடுத்தடியில் என்ன சொல்றாரு, கலைப்பல வென்றிடும் ஐயா ஒளி கேட்கலைங்க, கலைப்பல அப்படிங்கறதுல இருந்து பேசணும் நீங்க ஐயா, நீங்க பேசுறது கேட்கலீங்க. உட்பிரிவுகள் பாத்தீங்கன்னா பல இருக்கு. ஸோ தியானம் என்று சொன்னாலும் அதே தான் இந்த இடத்துல, சும்மா கண்ண மூடி உட்கார்றது மட்டும் தியானம் அல்ல இல்லையா, அதனுடைய உட்பிரிவுகள் என்று பல வேலைகள் இருக்கிறது. இதைத்தான் எல்லாத்தையும் சொல்றாரு, கலை பல வென்றிடும்.
ஸோ எல்லாத்துலேயுமே என்னதான் அம்மா வந்து அந்த செயலையும் செய்ய வைத்து அனுபவிக்கவும் வச்சு அதில் வெற்றி பெறவும் வைக்கிறாள். உள்ள எத்தனை பகுதிகள் இருந்தாலும் சரி எல்லாத்தையும் வெற்றி பெற வைக்கிறா. அப்படிப்பட்ட அந்த தெய்வத்தை கன்னியன் உள்ளம் அப்படிங்கிறாரு. கன்னி என்று சொல்லப்படுவது இவ்வளோ வேலை செய்கிறாள்ல, இவ்வளோ வேலை செய்யும் போது அவளுக்கு எங்கேயாவது சோர்வடைகிறாளா, இல்லைன்னா அவளுடைய சக்தி குறைகிறதான்னு கேட்டால் கிடையாது. அவள் எப்பொழுதும் சக்தியின் உச்சமாவே தான் இருக்கா அந்த இடத்துல. அதுதான் கன்னி அப்படின்னு சொல்லப்படுறது. இப்போ ஒரு நெருப்பு எரியுது, நெருப்புடைய அளவுகள் தெரியும் இல்லையா? ஒரு வீட்டில் காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றி வைக்கிறோம், 1 இன்ச்சு விளக்கு எரியும். இப்போ அந்த விளக்கு நெருப்புல இருந்து இன்னொரு விளக்கு ஏற்றுறோம்னு வச்சுக்கோம், இல்லை இன்னொரு 10 விளக்கு ஏற்றுறோம்னு வச்சுக்கோம், இல்லை 1000 விளக்கு ஏற்றுறோம்னு வச்சுக்கோ. அப்போ அந்த முதல்ல இருக்கக்கூடிய விளக்குல இருக்க நெருப்பான அளவு குறையுமா அப்படின்னு கேட்டால் குறையவே குறையாது. அதே அளவு தான் எரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா? அது போலவே இந்த இறைவி இவ்வளோ ஞானத்தை கொடுக்குறா எல்லாத்துக்குமே. அந்த ஞானத்தை கொடுக்குகின்ற அந்த இறைவி கொடுக்கறதுனால அவளிடம் குறைகிறதா என்று கேட்டால் அவளிடம் குறைவதே இல்லை. எப்பொழுதும் அவள் நிறைவானவளாகவே இருக்கிறாள். அதுதான் இந்த இடத்துல கன்னி. கன்னி என்று சொன்னால் எப்பொழுதும் இளமையாக இருக்கக்கூடியவள்னு பொருள். இந்த இடத்துல இளமைனா என்ன? அவள் சக்தி குறையாமல் இருக்கிறா. அப்படிப்பட்ட அந்த இறைவியை உள்ளம் நிலை பெற அப்படிங்கிறார். ஸோ அவளை சரணாகதி அடைந்து நம்முடைய உள்ளத்தில் நிலை பெற வைத்து விட்டாள். இங்கே நிறைந்து நின்றாளே அப்படின்னா என்ன? அவள் உள்ளத்தில் நிலையாக நிறைத்து நிற்பாள். இதுதான் 4வது அடிக்கு பொருள். ஸோ 4 அடிக்கு சேர்த்து பொருள் பார்த்தோம்னா, ஸ்ரீவித்யா தேவி இருக்கா. நாம் செய்யக்கூடிய செயல்கள் உலக ரீதியாக இருந்தாலும் ஆன்மீக ரீதியாக இருந்தாலும் இல்லை இறை நோக்கிய பயணம் ஏதாக இருந்தாலும் சரி, நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலுக்கும் அசைவுக்கும் சக்தி என்பது தேவை. அப்ப அந்த சக்தி தான் அவள் இங்கு இருக்கிறாள் என்பதற்கு ஒரு சான்று. ஸோ நாம் செய்கின்ற செயலிலும் செயலுக்கு காரணமான பொருளிலும் அவளே 2 கலந்து இருக்கிறாள் இந்த இடத்துல. அவளே இந்த இடத்துல நாம் எந்த அளவுக்கு அவளை சரணடைந்து நிற்கிறோமோ அந்த அளவிற்கு தகுதியான தேவையானவற்றை அவள் கொடுத்து அதற்கான பலனிலும் அவளே அங்கு நிறைந்து இருக்கிறாள். ஸோ அப்படிப்பட்ட அந்த இறைவியை சரணடைந்து நம்முடைய நிலத்தில் நிறைபெற வைத்து விட்டால் இங்கு உள்ளே நிலைத்து நிற்பாள். அப்ப அவளே உள்ள வந்து நின்றுட்டானா என்ன ஆகும்? நம்ம ஒண்ணுமே செய்வனா, அவளே நம்மளை சாமி கிட்ட போய் சேர்க்கிற வரைக்கும் அழகா அம்மா எப்படி குழந்தைய கூட்டு போவாளோ அது போல இங்க இறைவன் நம்மை அழகாக அழைத்து சென்று இறைவனத்தில் 2 கலக்க வைப்பாள். ஸோ இதான் அந்த பாடலுடைய கருத்து. நன்றி. ரொம்ப நன்றிங்க. நம்ம இன்னும் 2 பேர் இருக்காங்க, சவுந்தர பாண்டியன் ஐயா, அதுக்கப்புறம் மகேந்திரன் ஐயாவோட நிறைவு செஞ்சுக்கலாம். வாங்க சவுந்தர பாண்டியன் ஐயா. சவுந்தர பாண்டியன் ஐயா, நீங்க பேசுறது கேட்கல. சவுந்தர பாண்டியன் ஐயா இருக்கீங்களா? இன்னைக்கு கிளப் ஹவுஸ்ல தான் ப்ராப்ளமா, இல்லைன்னா நம்மளோட ஒளி நம்மளோட செல்போன்ல ப்ராப்ளமா? இல்லையா, இங்க சென்னையில மழை அதிகமா இருக்கிற பட்சத்துல பல இடங்கள்ல நெட்வொர்க் வேலை செய்யல சரியா. அதனால பொதுவாவே இணையத்துல ஏதோ பிரச்சனை இருக்குதான் நான் பாக்குறேன். நான் வெளியில போயிட்டு வந்தோம்னு சில சமயம் கேட்டது, அதனால ஒரு சந்தேகம் வந்துச்சுங்க. நான் இப்பதான் வேற ஒரு வகுப்பை முடிச்சுட்டு வந்தேன். அது ஒரு 1 மணி நேரம் 5 மணில இருந்து 6 மணி வரைக்கும் ஒரு வகுப்பு முடிச்சுட்டு வந்தோம். ஸோ அந்த வகுப்புலயும் இதே சிக்கல் தான் வந்துச்சு அடிக்கடி. ஸோ அதனால இணையத்துல பொதுவான இணையத்துல ஏதோ பிரச்சனை இருக்கு, மழை காரணமாக இருக்கலாம்னு தான் நான் பாக்குறேன். ரொம்ப நன்றிங்கய்யா, தகவலுக்கு நன்றிங்கய்யா. சவுந்தர பாண்டியனையா, நீங்க பேசுறது கேட்கல, அதனால நம்ம மகேந்திரன் ஐயா கிட்ட போயிட்டு உங்ககிட்ட வந்துருவோம். மகேந்திரன் ஐயா, உங்களுக்கான நேரம். வணக்கம், அனைவருக்கும் இனிய திருமந்திர தெய்வீக வணக்கம். மகிழ்ச்சி. 1060வது பாடல் நிச்சயமா மெய்சிலிருக்கும் வகையில் ஒவ்வொருவருடைய உரையும் இருந்திருக்கும். தலைவி தடமுலை மேல் நின்ற தையல் தொலைவில் தவம் செய்யும் தூய் நெறி தோகை கலைபல வென்றிடும் கண்ணியன் உள்ளம் நிலை பெற இங்கே நிறைந்து நின்றாளே. தலைவி தடமுலை மேல் நின்ற தையல் தொலைவில் தவம் செய்யும் தூய் நெறி தோகை. இதுல உள்ள சில நயங்களை மட்டும் நான் சொல்லலாம் அப்படின்ட்டு, பொருள் சார்ந்து நிறைய பார்த்திருப்போம் அப்படிங்கிறதுனால. அந்த மேல் நின்ற தையல், தையல் என்கின்ற ஒன்றே பிரிந்து இருப்பதை சேர்ப்பது என்கின்ற வகையிலும் சொல்வார்கள். அதே போல தையல் என்பது நம்மளுடைய மனம் வெவ்வேறு வகைகளில்
பிரிந்து திரிந்து இருப்பதையும் சேர்க்கின்ற ஒரு தையலாகவும் கூட ஒரு சக்தி நிலையை வந்து பார்க்கலாம் என்று தோன்றுகிறது. அதே போல தையல் என்பது ஒரு நேரியல் வகையில் அந்த வாழ்வை கொண்டு செல்வது அப்படிங்கிற பார்வையிலும் கூட பார்க்கலாம். அதே போல தூய் நெறி தோகை அப்படின்ற ஒன்று இருக்கிறது. தவம் செய்யும் தொலைவில் தவம் செய்யும் தூய் நெறி தோகை. அப்ப நாம் இங்கு பார்த்திருக்கிறோம், எல்லோரும் அந்த சிவனை வணங்குகின்றோம். சிவன் அங்கு சிவத்தை வணங்கி கொண்டிருக்கிறது என்கின்ற வகையில் அது ஒரு மோன நிலையாக இருப்பதாக நாம் பார்ப்போம். பாரதி ஒரு இடத்துல சொல்வார், தவம் செய்வார் தத்தம் கருமம் செய்வார். தவம் அவரவருடைய செயலை, அவரவருடைய கடமையை, அவரவருடைய பொறுப்புணர்வை நம்ம எடுத்து செய்வதே வந்து மிகப்பெரிய தவம் என்கின்ற ஒரு வகையில் சொல்லுவார். அப்போ இங்கு தொலைவில் தவம் செய்யும் தூய் நெறி தோகை. இப்ப தூய் நெறி, இப்ப நெறி என்றாலே ஒரு எல்லாவற்றையும் மிக சரியான வகையில் செய்கின்ற ஒன்றை பார்க்கிறோம். அது ஆங்கிலத்தில் ஒன்று சொல்லுவோம், நம்மளுடைய டீம் பில்டிங்லாம் கூட ஒன்று சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்னா, இந்த மாதிரி நம்ம ஹார்ட் ஒர்க் இஸ் ஃபைன், நம்ம நிறைய எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம், ஆனால் டூயிங் இட் ரைட் அப்படிங்கிற ஒன்று இருக்கு. சரியானதை செய்வது. ஆங்கிலத்தில் 3 சொற்கள் வரும், இந்த எஃபிஷியன்சி, எஃபெக்டிவ்னஸ். அந்த இரண்டையும் தாண்டி எனக்கு பிடித்த இன்னொரு சொல் வந்து எஃபிகசி என்ற ஒரு சொல். அதாவது சரியானதை செய்வது, சரியாக செய்வது, மிக இன்றியமையாததாக செய்வது, நம்மளுடைய பொறுப்பை, கடமை உணர்வை மிக சரியாக செய்வது. இதில் வருகின்ற அந்த சொல் நயமாக நான் பார்ப்பது அந்த தூய் நெறி என்பது. நம்ம செய்வதை மிக சரியான நெறியோடு நம்ம செய்கின்ற ஒன்று, அது தூய் நெறியாக, தூய்மையான ஒன்றாக இருக்க வேண்டும். எந்த ஒரு நிலையிலும் ஒரு ஒரு சிறு துளி கூட அந்த அந்த அதனுடைய தூய்மையை வந்து வேறு இது பண்ணிடும். அது மாதிரி அதை வந்து எப்படி செய்வது என்பது. கலை பல வென்றிடும் கண்ணி என்பது. கலை பல வென்றிடும் என்பது நம்ம இதுல பாரதியோடைய அந்த வெள்ளை தாமரை பூவில் இருப்பாள் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுல ஒவ்வொரு எத்தனை கலைகள் இருக்கிறதோ அத்தனை கலைகளிலும் மேவி இருக்கின்ற அந்த ஒரு சக்தி நிலை என்று ஒரு பொருளில் வந்து வரும். அந்த ஆய கலைகள் 64 மேய உணர்விட்டு அப்படின்னு சொல்லி அதை ஒரு உயர்நிலையாக நம்ம வந்து சொல்வார்கள். அப்போ வந்து அத தூய உருப்பளிங்கு போல் அந்த ஒரு வாழ் எந்த அளவுக்கு இருக்கிறதுன்னா, அந்த தூய உரு பளிங்கு என்பதுங்கிற ஒரு வகையில் இருக்கும். அது வந்து அந்த ஒரு அத்தனை கலைகளுக்குமான ஒரு மேல்நிலை தாயாகவும் நமக்காக இருக்கிறாள். அப்ப அந்த கலைகள் என்பது நாம் செய்கின்ற அத்தனை கலைகளையும் மிக ஒரு உயரிய நிறையில் வென்று இடுகின்ற ஒரு கண்ணி போன்ற உள்ளம். அவளை செய்தாலும் அவளை கற்றுக்கொண்டவர்கள் இன்னும் ஒரு முதிர்ந்த நிலையாகத்தானே பார்ப்போம். ஆனாலும் அந்த ஒரு அறிவில் முதிர்ச்சி, ஆனால் எப்போதும் புதிதாக கற்றுக்கொள்வதில் அந்த கண்ணியன் உள்ளம். என்னுடைய கவிதை வரிகள்ல ஒன்று சொல்வது உண்டு. அதாவது நம்மிடம் வந்து ஒரு குழந்தை உள்ளம் இருக்கணும், ஆனா முதிர்ந்த தன்மை இருக்கணும். அப்ப ஒன்றில் வந்து முழுமையாகவும் இருக்கணும், ஆனா புதிதாக கற்றுக்கொள்கின்ற நிலையிலும் இருக்கணும். இதுதான் வந்து அந்த ஒரு கண்ணியுடைய உள்ளம் என்கின்ற ஒரு வகை. அது நிலை பெற இங்கு நிறைந்து நின்றாலே. இதுல ஒவ்வொரு சொல்லுமே நம்ம வந்து நிச்சயமா பார்ப்பதுதான். ஒன்று அலை என்பது நிறைய அலைகள் இருக்கும், ஆனால் அதிலிருந்து நிலையாக இருப்பது ஒன்றுதான். ஆனா அலைகளாக இருப்பது வந்து அத்தனை மாறி கொண்டிருக்கின்ற நிலை இருக்கும். ஆனா எப்போதுமே நிரந்தரமாக இருப்பது நிலை என்று வரும். அதே போல் நிறைவு, ஒரு சமஸ்கிருதத்துல வந்து பூரணம் என்கின்ற ஒரு சொல் உண்டு. எல்லாவற்றிலும் வந்து ஒரு நிறைவாக இருப்பது, நிறைவு மூச்சு வரை நிறைவான வாழ்க்கை என்று சொல்வது. அது போல அப்போது இதுல எல்லாமே அந்த நிறைந்து இருக்கின்ற நிலை, நிலை பெறுகின்ற நிலை, கண்ணியென இருக்கின்ற ஒரு நிலை, கலை பல வென்றிடுகின்ற நிலை, தூய நெறி உள்ள ஒரு நிலை, தவம் செய்கின்ற நிலை, தையல் ஆக இருக்கின்ற நிலை என்று அவள் யாராக இருக்கிறாள் என்றால் தலைவியாக இருக்கிறாள் என்று அந்த முதல் சொல் தலைவியாகவும்,
நிறைந்து நின்றாளே என்கின்ற அந்த தலைவியாக நிறைந்து நிற்கின்ற அந்த சக்தியை போற்றுவோம். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றிங்க. லைன் ஐயா, நீங்க நிறைவா பேசிட்டு நிறைவு செஞ்சிடலாங்க ஐயா. நன்றி ஐயா. வாசவன் ஐயா, வாருங்க ஐயா. வணக்கம். வணக்கம், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த பாடல் இறைவனுடைய நிலைகளில் நமக்கு சௌகரியமான இடங்கள் எல்லாம் இருக்கும். சாய்ஸ் மாதிரி தான் எல்லாமே நம்ம பிடிச்சுக்கிறதுக்காக. 6 நிலைகளில் இருக்கின்ற போதும் ஒரு நிலையில் தான் அவள் இருக்கிறாள் என்பது விஷயம். அப்ப மாயை என்பது பொருள் என்னவென்றால் ஒரு பொருளுக்குள் நிற்கும். அந்த பொருளின் மூலமாக அதனுடைய தொடர்ச்சியை கொண்டு போய் எல்லையில் போய் நிற்கும். மாயை என்பது மாயை அல்ல, அது ஒரு நிலை. சக்தி இந்த 6 நிலைகளுக்குள் இருக்கிறாள். இந்த 6 நிலைகளை தனித்து பார்த்து நிலையிலேயும் இருக்கிறாள். அப்படி இந்த பாடலினுடைய பொருளாக நான் பார்க்கிறேன். அப்போ ஒரு நிலையில் ஒரு இறைவியை பிடித்துக் கொள்வதற்கும் அவளுடைய நிலையை பிடித்துக் கொள்வதற்கும் இது மட்டும்தான் அவளுடைய நிலை என்று, இது மட்டும்தான் அவளுடைய உருவம் என்று பிடித்து கொண்டாலும் சரி, அது ஒரு நிலைதான். ஆனால் இந்த நிலைகளில் இருந்து இன்னொரு நிலைகளை பிடித்து கொண்டாலும் சரி, அது ஒரு நிலைதான். இல்ல எல்லாமும் கலந்த கலவையாக அவள் இருக்கிறாள் என்ற நிலையை பிடித்து கொண்டாலும் சரிதான் நிலை. அதனால்தான் ஆன்மீக பாதையில் தொடர்ந்து முழுமை என்ற ஒன்றுக்குள்ளே எல்லாமும் கலந்ததுதான் முழுமை. ஆனால் முழுமையை பிரித்து பார்ப்பதற்கு சற்று பகுதிகளாக விகுதிகளாக மாற்றி மாற்றி அமைத்து பிரித்து கொண்ட பிறகு முழுமையை விட்டுவிடக் கூடாது என்பது என்னுடைய பார்வை. அப்போ முழுமை என்பதும் ஒன்றுதான், பிரித்து பார்ப்பதும் ஒன்றுதான். இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை இருக்கு, டைவர்சிட்டி அப்படின்னாவே பிரிவு அப்படின்னாவே குழப்பம்தான். அப்போ குழப்பம் என்பது ஒன்று இருக்கின்ற போதுதான் தெளிவு என்ற ஒன்று இருக்க முடியும். தெளிவு என்பது ஒன்று தனித்து இருக்க முடியாது. தெளிவை வைத்து எதை கொண்டு தெளிவை போய் பற்ற முடியும்? அப்போ நாம் குழம்பி இருக்கிறோம் என்றால் சரியாகத்தான் போகிறோம் என்று நான் பார்க்கிறேன். எனக்கு இறைவனை நான் பார்க்கின்ற போது சிவன், சக்தி, இப்படி பலவித பரிணாமங்களை நான் இறைவனை பார்த்து கொண்டே போகின்ற போது ஒரு புள்ளியில் எந்த பரிணாமத்திலும் நிறையோ குறையோ இல்லாத ஒரு நிலை இருக்கிறது அல்லவா, அதுதான் நான் முழுமையாக பார்க்கிறேன். நான் சக்தியை இத்தனை நிலைகளில் பார்த்தாலும் சக்தியை ஒன்றாக பார்க்கிறேன் என்றால் அது குறையே இல்லை, அது முழுமை. முழுமை என்பது என்ன கொடுக்கும் என்றால் தெளிவு கொடுக்கும். அப்போ குழப்பம் என்பது எது கொடுக்கும்னா தெளிவை நோக்கிய பயணத்தை கொடுக்கும். இந்த பயணத்தில் தான் மனிதர்கள் எல்லோருமே நம்ம கொஞ்சம் குழம்பி போகிறோம். ஆக தெளிவு என்பது ரொம்ப 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 முக்கியமான ஒரு பார்வை. தெளிவுக்குள் குழப்பம் இருக்காது. ஒன்றானவன் இரண்டானவன் சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி இறைவி இத்தனை நிலைகளில் பார்த்தாலும் சரி, ஒன்றாக இணைத்து பார்த்தாலும் சரி, எல்லா நிலைகளும் சேர்த்து வைத்து பார்த்தாலும் சரி, எல்லா நிலைக்குள்ளேயும் அவள் இருக்கிறார். ஒரு சக்தியை அணுவை பிரிக்கின்ற போது எத்தனை விகிதாச்சாரத்தில் வேணாலும் பிரிக்கலாம், அணுக்களை பிரித்து கொண்டே போகலாம், அது தவறல்ல. ஆனால் அணு ஒன்றுதான், இறைவி ஒன்றுதான். ஆக எப்படி பார்த்தாலும் நமக்குள்ளே தெளிவு பிறப்பதுதான் இந்த திருமந்திரத்தில் இருக்கின்ற உச்சம். அறிவு என்பது குறைவு, அறிவு தேடல் என்பது குறைவு, அறியாமை என்பது அது நிறைவு என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் அது அறியாமை. தெரியாமல் இருப்பது எப்படி நிறைவு என்று சொல்ல முடியும்? அப்போ அறிவை நோக்கிய பயணம்தான் நிறைவு. தொடர்ந்து பயணித்துக் கொண்டே இருக்கின்ற அந்த ஒன்றுதான் எனக்கு தெரிந்த நிறைவு. நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. சக்தி பல கோணங்கள் என்று பல விதங்களில் நமக்கு தெளிவை ஏற்படுத்த முயற்சி செய்கின்றார்கள். சத்யநாராயணா சொல்ற மாதிரி புரிதல் அவரவர்களுக்கு விட்டு விடுகின்றோம். மொத்தத்தில் அண்டம் கடந்து எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் சக்தியானவள் என் உள்ளத்தினுள்ளும் இருக்கின்றாள். அவளை வழிபட்டால் பேராற்றல் மிக்க சிவசக்தியை காணலாம் என்பதாக உணர்வோம் என்று கூறி வந்த மையன்பர்களை வணங்கி மகிழ்கின்றேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். தளம் நிறைவுறுகின்றது. 5, 4, 3, 2, 1.